வணக்கம். இப்போ இந்த சோஷியல் மீடியாங்கிறது எப்படி பார்க்குறேன்னா, அது அந்த ஜீனி டப்பாக்குள்ளே விழுந்த எறும்பு மாதிரி தான். ஜீனி டப்பாக்குள்ளே விழுந்த எறும்பு என்ன நினைக்கும், ஆக்சுவலாக ஆஹா ஃபுல்லாக ஜீனி இருக்குது நல்லதுன்னு சொல்லி அது வாழ்க்கை ஃபுல்லாக இந்த ஜீனி சாப்பிட்டுட்டே இருக்கலாம்னு சொல்லி நம்ம நினைக்கும். அது மாதிரி தான் இந்த சோஷியல் மீடியா நம்ம லைஃபையே காலி பண்ணிடும். ஜீனி டப்பாக்குள்ளே விழுந்த எறும்பு என்ன செய்யும், அதை சாப்பிட்டு 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 அந்த டப்பாக்குள்ளேயே இதாயிரும். அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பும் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவிலே இதாகிட்டு நம்ம லைஃப் இதாயிரும். அதனால் ரொம்ப ரொம்ப அவேராக இருக்கணும். ஆக்சுவலாக பெரிய பெரிய ஆட்கள் யாருமே சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறது கிடையாது. தயவுசெய்து அதில் குயிட் பண்ணுங்கள். உங்களோட பர்பஸ் என்ன? ஒவ்வொரு நேரமும் ரொம்ப ரொம்ப மதிப்பு வாய்ந்தது. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியுமே மதிப்பு வாய்ந்தது. அதை சும்மா ஏதோ ட்ராப் பண்ணிட்டு போயிடக்கூடாது. அவன் அந்த வடிவில் இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்கிற ஒரு படத்தில் அவன் காலை கட்டி இழுத்து எங்கேயோ கொண்டு போய் போடுவாங்க. அதை மாதிரி தான் சோஷியல் மீடியா இப்போ இருக்குது. சோஷியல் மீடியா இருக்குது, ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்குது. நம்ம லேசாக ஏதாவது ஒன்று பார்க்க போனோம்னா நம்ம அதுக்கடுத்து நம்ம ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம வேறு எங்கேயோ போய் கிடக்குறோம். ஸோ தெளிவாக அவாராக இருக்கணுங்கிறது தான் என்னோடது.